கோவில்பட்டி மைக்ரோகிரெயின் ஆய்வு பணியில் இன்று சூரியகாந்தி அதனுடைய வளர்ச்சி மற்றும் அதனுடைய தன்மையை ஆராயப்பட்டது. எப்படி என்றால் நேரடியாக விதைக்கப்பட்டது. இதை நாம் ஊற வைக்கவில்லை மற்றும் இதனுடைய முளைப்பு திறனை கண்காணிப்பு செய்யாமல் நேரடியாக தென்னை நார் கழிவில் உரமாக போட்டு அதன் மேலே இந்த விதைகளை தூவினால் இவ்வாறு முளைத்துள்ளது. பாதிதான் முளைத்துள்ளது. பொதுவாக இந்த சூரியகாந்தி மைக்ரோகிரெயின் நல்ல சத்துக்களை கொண்டுள்ளது. அதாவது வைட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் சில அமினோ அமிலங்கள் கொண்டிருப்பதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதில் தாவர புரதம் மற்றும் வைட்டமின் இ, பி காம்ப்ளெக்ஸ் போன்றவையும் அதிகமாக உள்ளது என ஆய்வுகள் சுருக்கங்கள் தெரிவிக்கின்றன.